Hello everyone, welcome back to PYQ session. So இந்த வீடியோல பாத்தீங்கன்னா கிராவிடேஷன் லெசன்ல இருக்கிற PYQ நம்ம சால்வ் பண்ண போறோம். ஸோ இந்த சீரீஸ்ல பாத்தீங்கன்னா கடந்த 9 கொஸ்டின் பேப்பர், அதாவது NT என்னைக்குல இருந்து நீட் நடத்த ஆரம்பிச்சாங்களோ அன்னைக்குல இருந்து இன்னைக்கு இருக்கிற எல்லா கொஸ்டின் பேப்பரையும் சால்வ் பண்ணுவோம். ஓகேவா? நல்லா பாருங்க. A body weighs 200 Newton on the surface of the earth. How much will it weight halfway down the earth? அதாவது டெப்த்தை வந்து halfway down ரேடியஸோட பாதி ஆக்கிட்டீங்கன்னா அந்த இடத்துல அதோட வெயிட் எவ்வளோ இருக்கும்? ஓகேவா? நல்லா நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணுறது என்ன, வெயிட் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒன்றுமே கிடையாது. G dash is equal to G into 1 minus D by R. வெயிட்டுங்கிறது என்னது? மாஸ் இன்டூ G. இது எஃபெக்டிவ் எவ்வளோ வருதோ அந்த வேல்யூ. அப்போ நல்லா பாரு, மாஸ் ஒரு கான்ஸ்டன்ட் கரெக்டாக இல்லையா? அப்போ நான் சப்போஸ் இந்த இடத்துல மாஸால் மல்டிப்ளை பண்ணிட்டேன்னா எனக்கு வெயிட் கிடைச்சிரும். சொல்கிறது புரியுதா இல்லையா? ஈவன் இந்த கொஸ்டினை இன் டர்ம்ஸ் ஆஃப் கிராவிட்டியில் வச்சு கண்டுபிடிச்சாலும் ஓகே தான். ஓகேவா? ஒரு சில இடத்துல நீ கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணியிருப்பானா, இங்கே வெயிட்டை கொடுத்துட்டு ஃபைனல் ஆன்சரை வந்து கிராவிட்டி எவ்வளோ இருக்குன்னு கேட்பான். இல்லைன்னா இந்த இடத்துல கிராவிட்டியை கொடுத்துட்டு ஃபைனல் ஆன்சர் இன் டர்ம்ஸ் ஆஃப் வெயிட்டில் கேட்பான். ஸோ அந்த மாதிரி இடத்துல மட்டும், அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த இடத்துல மாசை கொடுத்துட்டு ஆன்சர் இன் டர்ம்ஸ் ஆஃப் கிராவிட்டியில் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி பண்ணுற மட்டும் கன்ஃபியூஸ் ஆகிட வேண்டாம். இப்போ நல்லா பாரு, இந்த வெயிட் எவ்வளோ? 200 நியூட்டன். 1 மைனஸ் டிக்கு பதிலாக R/2 போட்டுரு. இந்த வேல்யூ சிம்பிளிஃபை பண்ண என்ன கிடைக்கும்? 1/2 கிடைக்கும். ஆன்சர் என்ன ஆயிடுச்சு? 100. இந்த ரெண்டு கான்செப்ட் சரியா? இந்த கிராவிட்டி ஹைட்டை பொறுத்து எப்படி மாறும், இல்லை வெயிட் ஹைட்டை பொறுத்து எப்படி மாறும், ஹைட்டு டெப்த்தை பொறுத்து எப்படி மாறும், இதுலேருந்து கொஸ்டின் நிறைய வந்திருக்கு சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கன்சர்வேஷன் ஆஃப் மெக்கானிக்கல் எனர்ஜி, கைனெட்டிக் எனர்ஜி, பொட்டன்ஷியல் எனர்ஜியோட கன்சர்வேஷன் வச்சு நிறைய கொஸ்டின் வந்திருக்குது. அப்போ இந்த டாபிக்லாம் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கணும்னு அர்த்தம் சரியா? இந்த கொஸ்டினில் வேற என்னென்ன மாற்றி கொடுக்கலாம் அப்படின்னா அவங்க கொடுக்கலாம். த பாடி வெயிட்ஸ் இல்லை the mass of the body is mass of the body is 20 kg. சரியா? புரியுதா? கொஸ்டின் பார், mass of the body is 20 kg. Find the mass at, இங்க என்ன கொடுத்தானோ அந்த வேல்யூ சரியா, at half the way down. சரியா? அதாவது at d is equal to R/2 ல மாஸ் எவ்வளவு? இந்த கொஸ்டின் கேட்குறான். ஆன்சர் என்ன எழுதுவீங்க? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன? அடுத்த ஒரு கொஸ்டின் பாரு, மாஸ் ஆஃப் த பாடி is 20 kg. ஃபைண்ட் கொஸ்டின். ஓகே, ஒருத்தவர் தப்பான ஆன்சர் கூட வந்துட்டார், ரூபன். புரியுதா? ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ரூபன் மட்டும் தான் ஆன்சர் பண்ணீங்க. பட் அந்த அன்ஃபார்ச்சுனேட்லி ஆன்சர் தப்பு. நல்லா பாரு தம்பி, மாஸ் மாறுமா? நீ எங்க இருந்தாலும் என்னதான், மாஸ் வந்து கான்ஸ்டன்ட். ஆமாவா இல்லையா? அப்ப எந்த இடத்துல போட்டாலும் இங்கனுக்குள்ளார G ஆக்சிலரேஷன் இருக்க போகுது, அங்க G dash இருக்க போகுது. ஆனா மாஸ் எப்படி இருக்க போகுது? மாஸ் கான்ஸ்டன்டா இருக்க போகுது. அப்ப இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் என்னது? 20 kg. ஆனா क्वेश्चन எப்படி கேட்கலாம்? மாஸ் ஆஃப் த பாடி வந்து 20 kg இருக்குது. வெயிட் D is equal to D/2 ல கேக்குறாங்க. ஓகேவா? வெயிட் இப்ப கேக்குறாங்க. அப்ப என்ன பண்றது? நல்லா பாரு, G dash is equal to G into 1 minus D by R. இப்ப அவன் என்ன கேட்கறான்? வெயிட் கேட்கறான். அப்ப எனக்கு mg வேணும். mg dash equal to, நல்ல பாரு, மாஸ் எவ்வளோ? 20. g யோட வேல்யூ என்ன? 9.8. அபியஞ்சோட கிளாஸ்ல 10 ஆப்ஷன் கொடுக்கல, அதனால என்ன எடுத்துக்கோ? 10 இல்ல 9.8 தான் எடுத்துக்குவேன். நான்லாம் ஒத்துக்க மாட்டேன்னு 9.8 எடுத்துக்கோ. இதோட வேல்யூ என்ன வந்துச்சு? 1/2. அப்ப ஆன்சர் என்ன வருது? 98 நியூட்டன். புரியுதா? மாசை கொடுத்துட்டு வெயிட் கேட்கலாம். புரியுதா இல்லையா? மாசை கொடுத்துட்டு வெயிட் கேட்கலாம். இந்த மாதிரி விளையாடலாம். அடுத்த கொஸ்டின் பாரு. The work done to raise a mass m from the surface of the earth to the height h, which is equal to the radius of the earth.
நீங்க ஸ்டார்டிங்ல ரேடியஸ் ஆஃப் எர்த்ல இருக்கீங்க. அடுத்து என்ன பண்றீங்க, இந்த மாஸை ரேடியஸ் சர்ஃபேஸ்ல இருந்து என்ன பண்றீங்க, ஒரு r ஹைட்டுக்கு தூக்குறீங்க. கரெக்டா என்ன சொல்றான், which is equal to height வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்குது, ரேடியஸ் ஆஃப் எர்த்துக்கு ஈக்குவலா இருக்குது. அப்ப ஹைட் வந்து ரேடியஸ் ஆஃப் எர்த்துக்கு ஈக்குவலாக இருக்கு. இப்போ ஒரு பாடி இந்த பிளேஸ்ல இருக்கு, எந்த பிளேஸ்ல, இந்த இடத்துல. அங்க இருந்துச்சுன்னா அதோட பொட்டன்ஷியல் எவ்வளோ சார், மைனஸ், ஸோ பொட்டன்ஷியல் இனிஷியல் பொட்டன்ஷியல் எவ்வளோ, மைனஸ் gmm பை ஆர். கரெக்டா இல்லையா? ஹாய் அண்ணா, ஓகே அண்ணா. சார் டஸ் இட் இன்க்ளூட் என்சிஆர்டி எக்ஸாம்பிள், வாய்ஸ் வேற மாதிரி இருக்குண்ணா. ஸோ விஷால் இதில் பார்த்தீங்கன்னா பிவைக்யூன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் சரிங்களா. பிவைக்யூ சீரீஸில் எக்ஸாம்பிள்ஸ் வராது. வாய்ஸ் எல்லாருக்கும் வேற மாதிரி தான் இருக்கா? இது நான் வந்து மைக் ஆஃப் பண்ணுறேன், மைக் ஆஃப் பண்ண உங்களுக்கு வாய்ஸ் கேட்குதான்னு பாரு. இப்போ நான் பேசுறது உங்களுக்கு கேட்குதா? ஸோ ரெக்கார்டிங்கில் பார்க்கவங்களுக்கு கேட்கும், ஏன்னா இந்த மைக் வழி உங்களுக்கு வாய்ஸ் வந்துக்கிட்டு இருக்குது. நோ சார், ஈ ஸ்பேம். ஸோ இப்போ கேட்கும், ஓகேவா? ஸோ ஆடியோ உண்மையில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா இல்லையா எனக்கு தெரியல, நோ ப்ராப்ளம். ஏன்னா நீங்கள் எப்பவுமே ரெக்கார்டு பார்க்குறீங்கன்னா அது இந்த வீடியோ வழியாக வரும், ஓகேவா? அதனால மேபி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம், தெரில. இப்போ நல்லா பாரு, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஏதோ ஒரு ஹைட்டுக்கு போகிறீங்க. எவ்வளோ ஹைட் போகிறீங்க, இவ்வளோ ஹைட்டு. ஸோ ஒரு பாப்பா மட்டும் ஆன்சர் பண்ணியிருந்தாங்க, அந்த ஆன்சர் தப்பு பாப்பா. மைனஸ் gmm பை 2r. எப்படி 2r வந்துச்சுன்னு புரிஞ்சா, இந்த ரேடியஸ் r பிளஸ் ஒரு ஹைட் வந்து விச் இஸ் ஈக்குவல் டு r. அப்போ r பிளஸ் r 2r. ஸோ ஒரு பாப்பா மட்டும் டைரக்டா என்ன பண்ணிட்டாங்க, ஸ்டார்டிங்ல mg r ஹைட்ல இருந்தேன், அடுத்து mg 2r ஹைட்டுக்கு போயிட்டேன் சார். அப்போ ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா mgr கிடைக்கும். இதுதான் ஆன்சர். நோ, இது கிடையாது, ஓகேவா? சரியா? ஸோ இதான் மெத்தடு. இப்போ என்ன பண்ண போறீங்க, ஒர்க் டன் வேணும், இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணிடு, gmm பை r. சரியா? மைனஸை காமன் எடுத்துட்டேன்னா, இல்லைன்னா ஒன்றும் இல்லை, மைனஸ் வச்சுக்கோ. ஸோ ஃபைனல் மைனஸ் இனிஷியல், கரெக்டாக இல்லையா? ஒர்க் டன் கேட்குறாங்க, ஃபைனல் மைனஸ் இனிஷியல் சப்ராக்ட் பண்ணிடு. ஸோ இந்த வேல்யூ பார்த்தோன்னா என்ன வேல்யூ நம்மளுக்கு, ஃபைனல். இது இனிஷியல். அப்போ இந்த வேல்யூலேருந்து இனிஷியல் வேல்யூ சப்ராக்ட் பண்ண, இந்த மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆயிருமா? அப்போ 1/2. புரியுதா? ஸோ மைனஸும் இருக்குது, அதனால 1 மைனஸ் மைனஸ் 1/2. விஷால், நான் வந்து என்சிஆர்டி ஆல்ரெடி யூடியூப்ல நிறைய வீடியோ போஸ்ட் பண்ணிட்டேன், எக்ஸாம்பிள் கொஸ்டின்ஸ் எல்லாமே. இல்லைன்னா என் கோர்ஸில் போய் பார்த்தீங்கன்னா அங்கே எக்ஸாம்பிள் கொஸ்டின்ஸ் இருக்கும், சரிங்களா? கோர்ஸ் வேணால் பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. அப்போ ஆன்சர் என்ன கிடைக்குது, gmm பை 2r. இப்போ ஆன்சர் எதுவுமே மேட்ச் ஆகாது. ஏன் மேட்ச் ஆகலைன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும், g is equal to gm by r ஸ்கொயர். இந்த இடத்துல ஒரு ஆரை மட்டும் இங்கிட்டு கொண்டு போயிட்டேன்னா gr is equal to gm by r. அப்ப இந்த gm by r க்கு பதிலா நீங்க gr, கரெக்டா? இந்த gm by r இந்த இடத்துல மார்க் பண்ணணும். இந்த gm by r க்கு பதிலா gr னு சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டீங்கன்னா இதான் உங்களோட ஆன்சர். இந்த क्वेश्चन டைரக்டா சால்வ் பண்றது எப்படி, ஒரு மெத்தட் சொல்லி கொடுத்திருப்பேன். சப்போஸ் வந்துட்டு இன் டர்ம்ஸ் ஆஃப், சரியா, இதுல கேக்குறாங்களா, இன் டர்ம்ஸ் ஆஃப் இதுல கேட்டாங்கன்னா ஒண்ணு பண்ணாத, gmm by r இனிஷியலா நீ எவ்வளவு ஹைட்ல இருந்தேன்னு பாரு, புரியுதா? அந்த டினாமினேட்டர் இங்க எழுது, இனிஷியலா, சரியா? இதுல இருந்து r வந்துச்சுக்கோ, இனிஷியல்ல எவ்வளவு ஹைட்ல இருந்த அதை இங்க போடு, ஃபைனல்ல நீ எவ்வளவு ஹைட்ல இருந்த அதை இங்க போட்டுக்கோ. புரியுதா? இது வச்சாலே உனக்கு क्वेश्चन ஆன்சர் வந்துரும். சார் என்ன क्वेश्चन இன் டர்ம்ஸ் ஆஃப் எதுல இருக்குது, கேபிட்டல் ஜில இல்லாம ஸ்மால் ஜில இருக்கு. அப்ப ஒண்ணுமே பண்ணாத, இதுவும் ஃபார்முலா mgr ஸ்கொயர் இனிஷியல் r
இனிஷியல் ஆர் மைனஸ் ஃபைனல் ஆர். புரியுதா? இல்லைன்னா மாற்றி போட்டுக்கோ, இந்த இடத்துல ஃபைனல் மைனஸ் இனிஷியல்னு போட்டுக்கோ. இப்போ இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ண போற? எம்ஜிஆர் இனிஷியல் எவ்வளோ ஹைட்ல இருந்தீங்க? 2r ஹைட்ல இருந்தீங்க. ஃபைனலா ஆர் ஹைட். புரியுதா இல்லையா? ஸோ ஃபைனலா 2r, இனிஷியலா ஆர். ஸோ ஃபைனல்ல இருந்து இனிஷியலா சப்ராக்ட் பண்ணிக்கோ. ஆன்சர் என்ன கிடைக்குது? புரியுதா? இந்த கொஸ்டினை நீ இவ்வளோ லாங் மெத்தடில் போய் சால்வ் பண்ணுறதுக்கு பதிலாக ஸ்ட்ரைட்டாக இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோ. ஓகேவா? ஓகே. A mass falls from a certain height and takes a time t. நல்லா பாரு, ஏதோ ஒரு மாஸ் வந்து ஏதோ ஒரு ஹைட்லேருந்து ஃபால் ஆகுது. ஓகேவா? ஏதோ ஒரு ஹைட்லேருந்து ஃபால் ஆகுதுன்னு அந்த டீயோட ஃபார்முலா என்ன? t is equal to root of 2h by g. கரெக்டா இல்லையா? சரி, is recorded in terms of time period of a simple pendulum. simple pendulum ஓட டைம் பீரியட் எப்படி எழுதுவீங்க? 2 pi root of L by G. என்ன ரிலேஷன் சொல்றான்? t is equal to 2tங்கிற ஒரு ரிலேஷன் சொல்றான். t is equal to 2t. okay sir. The entire setup is taken on the surface of another planet whose mass is half that of earth. mass எவ்வளவு இருக்குது? எர்த்தோட பாதி இருக்கு. ரேடியஸ் சேமா இருக்குது. அப்ப நல்லா பாரு, நம்ம g ஓட ஃபார்முலா g is equal to gm by r ஸ்கொயர்ல மாஸ் பாதி ஆயிடுச்சுன்னு சொன்னா இது g. g dash என்ன ஆகுது? மாஸ் பாதி. அப்ப gm by 2 r ஸ்கொயர். ஒண்ணுமே கிடையாது, நம்மளோட கிராவிட்டியோட பாதி ஆயிருமா? நான் சொல்றது புரியுதா? இது வரைக்கும் சொன்னது புரிஞ்சிச்சுன்னா ஏதாச்சும் ஒன்று ரியாக்ஷன் கொடுங்க. g dash என்ன ஆகுது? g ஓட பாதி ஆகுது. கரெக்டா இல்லையா? இப்ப நல்லா பாரு, ஜியோட வேல்யூ பாதி ஆயிடுச்சுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி டைம் பீரியடும் குறையும். கரெக்டா இல்லையா? டைம் பீரியடும் குறையும், இந்த டைம் பீரியடும் குறையும். கரெக்டா இல்லையா? பட் நல்லா பாரு, இந்த டைம் பீரியட் 1/2 ஃபேக்டர்ல குறைய போகுது. ஆக்சுவலாக கூட போகுது சொல்ல போனா, இது கம்மியாச்சுன்னா அது கூடுது. இந்த டைம் பீரியட் 2 டைம்ஸ் கூட போகுது, √2 டைம்ஸ். இந்த டைம் பீரியடும் √2 டைம்ஸ் கூட போகுது. சொல்றது புரியுதா இல்லையா? அப்ப 2 √2 கேன்சல் ஆயிரும். ஒண்ணுமே புரியலன்னா ஒண்ணு பண்ணாது. இதுக்கு ரிலேஷன்ஷிப் எழுது. t is equal to 2t னா நான் இப்படி எழுதலாமா? root of 2h by g is equal to 2 pi. ஆக்சுவலா 2 into னா 2 2s are 4. ஏன்னா 2 into t. அப்ப 2 போட்டு இந்த t யோட வேல்யூ எழுதுறேன். இப்ப நல்லா பாரு, இந்த ஜியும் இந்த ஜி கேன்சல்னு சொல்லலாமா? சொல்ல முடியாது. அப்ப ரெண்டு ஜிஏ கேன்சல் ஆயிடுச்சுன்னா நீங்க வேற எந்த பிளானட்ல வேணாலும் கொண்டு போங்க, இந்த டைம் பீரியடோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்க போகுது? அதே மாதிரி தான் இருக்க போகுது. புரியுதா இல்லையா? தனித்தனியா பார்த்தனா இந்த டீயோட வேல்யூ √2 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டீயோட வேல்யூ என்ன இருக்கு? முன்னாடியை விட √2 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த டி டேஷ் பார்த்தனா முன்னாடி டீயை விட √2 டைம்ஸ் அதிகம். ஏன்? ஏன்னா ஜி வந்து √2 டைம்ஸ் கம்மி. அப்ப இந்த ரூட்குள்ளற இந்த 2 சரியா, ஜிக்கு பதிலா g/2ன்னு போட்டேன்னா இந்த 2 மேல போயிருமா? அப்ப டி டேஷ் 2 டைம்ஸ் இதா இருக்குது. கேபிட்டல் டி டேஷ் என்ன இருக்குது? √2 டைம்ஸ் இந்த வேல்யூ. புரியுதா இல்லையா? அப்ப இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணிரு. டிவைட் பண்ணா இந்த √2 கேன்சல் ஆயிரும். t/t பதிலா நான் 2ன்னு போட்டுக்கலாமா? ஸ்மால் t by கேபிட்டல் t பதிலா 2ன்னு போட்டுக்கலாம். அப்ப t டேஷ் பார்த்தனா 2 டைம்ஸ் கேபிட்டல் t டேஷ். அதான் நான் டைரக்டா சொன்னேன். சரியா? அப்ப நல்லா பாரு, ஆக்சுவலா இண்டிவிஜுவலா பாத்தீங்கன்னா ரெண்டு வேல்யூ சேஞ்ச் ஆயிருக்குது. பட் ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஒரே g ஃபேக்டர்ல தான் சேஞ்ச் ஆயிருக்குங்கிறதுனால அந்த ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்க ரிலேஷன்ஷிப் மாறல. சரி, அதாவது யாராச்சும் ஒருத்தவங்க யார் எடுத்துக்கலாம், ரூபன். சரியா? நான் இருக்கேன், அப்புறம் ரூபன் இருக்காரு. என்னோட வெயிட் சரியா 60 kg. சரி, என்னோட வெயிட் 60 kg. அசியூம். சரியா? இது வந்து உலகத்துல இருக்கிறதுல பெரிய அசம்ஷன். என்னோட வெயிட் எவ்வளோ? 60 kg. அப்ப என்னோட மாசு 60 kg. நான் உலகிக்கிட்டு இருக்கேன். அபி ஏஞ்சலோட மாசு 60 kg.
ரெண்டாவது யாரு? ரூபன் என் கூட வராரு. ஓகேவா? அவரோட மாஸ் 36 kgன்னு எடுத்துக்கலாம். புரியுதா இல்லையா? இல்லை வேணாம் சார், 50 kgன்னு எடுத்துப்போம். இல்லை 36 இருக்கட்டும், என்ன பிரச்சனை வருது? அப்போ என்னோட வெயிட் பார்த்தேன்னா எர்த்தில் எவ்வளோ சார் இருக்கும்? என்னோட வெயிட் எர்த்தில் எவ்வளோ இருக்கும்? 600 நியூட்டன் இருக்கும். கரெக்டா இல்லையா? எப்படி 600 வந்துச்சுன்னா என்னோட மாஸை என்னோட கிராவிட்டியால மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ பாரு, ரூபனோட வெயிட் எவ்வளோ இருக்கும்? ஏன்னா நான் ரூபனோட மாஸை ரூபனோட எர்த் ஆஃப் கிராவிட்டியில் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ நானும் ரூபனோட மாஸ்க்கும் ரேஷியோ எடுக்கிறோம். என்னோட மாஸ்க்கும் ரூபனோட மாஸ்க்கும் ரேஷியோ எடுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும்? மாஸ்க்கு இல்லை வெயிட்டுக்கு. இதுக்கு ரேஷியோ எடுத்தால் என்ன கிடைக்க போகுது உங்களுக்கு? மாஸ்க் எடுத்தாலும் அதே வேல்யூ தான் வரும், 10/6. கரெக்டா இல்லையா? இப்போ நானும் ரூபனும் 3க்கு போகிறோம். எங்கே போயிட்டோம்? 3க்கு. இப்போ 3க்கு போனோம்னா எங்கள் ரெண்டு பேரோட மாஸ் மாறும், வெயிட் மாறுமா மாறாதா? நானும் ரூபனும் 3க்கு போகிறோம். எங்கள் வெயிட் மாறுமா மாறாதா? என்னோட வெயிட் மாறும். எவ்வளோ டைம்ஸ் குறையும்? 6 டைம்ஸ் குறையும். கரெக்டா இல்லையா? இந்த வெயிட் வந்து எர்த்தோட வெயிட்டை விட 6 டைம்ஸ் குறையும். அப்போ அபியஞ்சலோட வெயிட் 3ல எவ்வளோ இருக்க போகுது? 6ஆல் இதை டிவைட் பண்ணிட்டீங்கன்னா 100 ஆகும். அதே நேரத்தில் ரூபனோட வெயிட் என்ன ஆக போகுது? அவரோட வெயிட்டை வந்து நீங்கள் 6ஆல் குறைச்சிட்டிங்கன்னா 60. அப்போ நல்லா ரெண்டு பேரோட வெயிட் என்ன இருக்குது? குறைஞ்சிருக்கு. ஆனால் இப்போ ரெண்டு பேரோட வெயிட்டோட ரேஷியோ எடுத்துப்பாரு, மாறிச்சா? மாறல. ஏன்னா நல்லா பாரு, என்னோட ரேஷியோல எது குறைஞ்சி? ஜியோட வேல்யூ குறைஞ்சி. ரூபனோட வெயிட்ல எதோட வேல்யூ குறையுது? ஜியோட வேல்யூ. என்னோடத்துல எவ்வளோ குறையுது அதே அளவுக்கு தான் அவருக்கும் குறையுது. அப்போ அந்த ரேஷியோ என்ன ஆகலை? மாறல. இண்டிவிஜுவலை பார்த்தோன்னா ரெண்டு பேரோட மாஸ் வெயிட் மாறி இருக்கா இல்லையா? என்னோட வெயிட் பாரு, 600 நியூட்டன்ல இருந்த நான் 100 நியூட்டன், 360 நியூட்டன்ல இருந்த அவர் வெறும் 60 நியூட்டன்ல தான் இருக்காரு. புரியுதா? ஸோ அதனால தான் சேம் கொஸ்டின் தான் இந்த கொஸ்டின். ஓகே. The time period of a geostationary satellite is 24 hours at a height of 6 RE from the surface of Earth. Earthோட சர்ஃபேஸ்ல இருந்து 6 RE. அப்ப டோட்டல் ஹைட் எவ்வளோ? இது RA, இந்த சர்ஃபேஸ்ல இருந்து 6 R. அப்ப டோட்டல் ஹைட் என்ன ஆயிடுச்சு? புரியுதா? எவ்வளோ புரியுதா? இங்க இருந்து இது R, இது 6 R. அப்ப டோட்டல் என்ன ஆயிடுச்சு? அதே மாதிரி பாரு, டைம் பீரியட் கேட்குற ரெண்டாவது கேஸ் என்ன சொல்ல? 2.5 R. இந்த வேல்யூ ஆறு, நீங்க எவ்வளவு ஹைட்ல வச்சிருக்கீங்க? ஒரு 2.5 Rல வச்சிருக்கீங்க. வெரி குட் மாஸ். ஒன் கேஸ்ல 7 R வரும், இன்னொரு கேஸ்ல என்ன வரும்? இப்போ டைம் பீரியட் கேட்குறாங்க. நல்லா பாரு, இந்த சேட்டலைட் கொஸ்டினுக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஃபார்முலா என்ன? ஸ்கொயர் ஆஃப் த டைம் பீரியட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கியூப் ஆஃப் த செமி மேஜர் ஆக்சிஸ். கெப்லர்ஸ் லா. கரெக்டா இல்லையா? அப்போ T1 by T2 the whole square is equal to A1 by A2 the whole cube. A1 என்னையா? 7R. நிறைய பேர் சொல்லிட்டீங்க, வெரி குட். A2 என்ன? எந்த காரணத்து கொண்டோ வெறும் 6ஐயும் 2.5 தூக்கி போட்டு உட்காந்து கஷ்டப்படக்கூடாது. இந்த வேல்யூ கேன்சல் பண்ண 2 கியூப் வருமா? 2 கியூப் எவ்வளோ? 8. ஓகே. ஃபர்ஸ்ட் டைம் பீரியட் என்ன? ஃபர்ஸ்ட் டைம் பீரியட் பாரு, எர்த்தில் சேட்டலைட்னா 24 hours. அப்போ 24 ஸ்கொயர் டிவைடட் பை T2 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இந்த இடத்துல 8ன்னு இருந்துச்சு. கரெக்டா இல்லையா? இப்போ நல்லா பாரு, இந்த மொத்தத்துக்கு ஸ்கொயர் வச்சுக்கிட்டு ஸ்கொயர் ரூட்னு கொண்டு போய்க்கோ, இல்லை இந்த வேல்யூ டிவைட் பண்ணிக்கோ, இதெல்லாம் உன்னோட பிரச்சனை. சரியா? இப்படி டிவைட் பண்ணி பார்ப்போம். இந்த வேல்யூ 24 into 24 divide by t square is equal to 8. இந்த வேல்யூ இதோட கேன்சல் ஆச்சா? 3 இந்த வேல்யூ அங்கிட்டு கொண்டு போயிரு. t square is equal to 24 எப்படி எழுதிக்கலாம்? 4 into 6 into 3. 6 எப்படி எழுதிக்கலாம்? 2 into 3 into 3. நான் எதுக்காக இப்படி எழுதியிருக்கேன்னா ஸ்கொயர் வந்து காமனாக வெளியே எடுக்கிறதுக்கு. இந்த 4க்கு நான் ரூட் எடுத்தா என்ன ஆகும்? 2 ஆயிரும். இதுக்கு நான் ரூட் எடுத்தேன்னா 3. கரெக்டா இல்லையா? அப்போ 2 3s are 6 root 2. இதான் ஆன்சர். இல்லைன்னா இன்னொரு மெத்தட் என்ன இருக்குது? 24 by T2 the whole square is equal to 8. அப்போ 24 by T2 8ஓட ஸ்கொயர் ரூட் எடுத்தோன்னா 2 root 2ன்னு கிடைக்கும்.
அப்போ இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டேன்னா T2 is equal to 24/2 root 2 which is equal to 12/root 2. இது ரேஷனலைசிங் டினாமினேட்டர் பண்ணிட்டீங்கன்னா root 2 into root 2 2 ஆயிரும். 12 2ஆல் டிவைட் பண்ணா 6 root 2. ஓகே, புரியுதா? Assuming that the gravitational potential energy of an object at infinity is zero, the change in the potential energy of an object, நல்ல change in potential energy கேட்டாலும் சரி, இல்ல how much work is required to be done to move an object அப்படின்னு கேட்டாலும் சரி, ஓகேவா? of an object of mass m when taken to a height h. ஓகே, அப்ப இனிஷியலா நீங்க r ஹைட்ல இருந்திருக்கீங்க, ஃபைனலா r plus h ஹைட்டுக்கு போயிருக்கீங்க. சரியா? அவ்வளவுதான் கொஸ்டின். அப்போ வந்துட்டு என்ன கேட்குறான்? வேல்யூ கேட்குறான் -gmm. இனிஷியலாக நான் ஆர் ஹைட்ல இருந்தேன், ஃபைனலாக ஆர் பிளஸ் ஹச் ஹைட்டுக்கு போயிட்டேன். கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோ. புரியுதா? இது கேன்சல் ஆயிரும். அப்போ gmm h by r into r plus h. ஓகேவா? எனி டிஃபிகல்ட்டி இல்லை? இன் டர்ம்ஸ் ஆஃப் இப்படி எடுக்கலாம். எம்ஜிஹெச்ல கேட்குறான்னா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்க? இன் டர்ம்ஸ் ஆஃப் எம்ஜிஹெச்ல கேட்குறான்னா mgr². இனிஷியலாக உங்கள் ஹைட் எவ்வளோன்னு பார்க்கணும். இனிஷியலாக நான் சாரி ஃபைனல் எங்கே இருந்தீங்க? r plus h. இனிஷியலாக எங்கே இருந்தீங்க? ஆரில். ஓகேவா? இந்த வழி கேன்சல் ஆயிரும். அப்போ mgr²/hன்னு வந்துடும். ஓகே, இந்த ஃபங்க்ஷனில் எப்படி சார் அதை கொண்டு வரது? ஒன்று பண்ணாத gm/rக்கு பதிலாக நீ என்ன சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம்? gm/rக்கு பதிலாக grh/. இதுல இருந்து அதை எப்படி கொண்டு வரது? இதுல அது எப்படி கொண்டு வருது? இதுல இருந்து அது கொண்டு வரது கஷ்டம் இல்ல? ஸோ இது கரெக்ட் ஆன்சர். இந்த இடத்துல இந்த மெத்தட் வேணாம். ஓகேவா? இதுதான் கரெக்டாக இருக்கும். ஸோ ஆன்சர் இன் டர்ம்ஸ் ஆஃப் இதில் கொடுக்குறாங்கன்னா பிரச்சனை இல்லை. mgh divided by 1/h. ஓகே, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க. mgh divided by 1/h plus r. ஸோ இந்த ஃபார்முலா வச்சு நான் உனக்கு இந்த கொஸ்டினும் சால்வ் பண்ணி காமிச்சிடுறேன். ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டின் இருந்துச்சுல, இந்த கொஸ்டின் mgh divided by 1/h/r. இப்போ நல்லா பாரு, இந்த இடத்துல ஹச்சோட வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? ஆருக்கு ஈக்குவலாக இருக்குது. ஓகேவா? அப்போ ஹச்சோட வேல்யூ ஆருக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொன்னால் mgr டிவைட் பை 1/h r ஈக்குவல். அப்போ 1 + 1 2 ஆயிரும். அப்போ mgr/2. சரியா? ஸோ இந்த ஃபார்முலா நீ வச்சுக்கோ, இது உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஃபார்முலா கிராஷ் கோர்ஸில் கொடுத்துருக்கேன். யாராச்சும் கிராஷ் கோர்ஸ் பார்க்குறவங்க இருக்கீங்களா? மதன்ராஜ் வந்திருக்காங்க. எப்படி போகுது மதன்? டெஸ்ட்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்களா? A body weighs 72 Newton on the surface of Earth. What is the gravitational force on it at the height equal to? Height எதுக்கு ஈக்குவலா இருக்குது? half of the radius of Earth. Height is equal to radius by 2. அப்ப இந்த இடத்துல ஃபார்முலா என்ன? g dash is equal to g by 1 plus h by r the whole square. இப்போ அவன் வெயிட் கேட்குறான். அப்போ இந்த இடத்துல எம்மால மல்டிப்ளை பண்ணிடு, ஸ்ட்ரைட்டாக வெயிட் வந்துடும். அப்போ இந்த இடத்துல எனக்கு வெயிட் வேணும். இனிஷியல் கொடுத்த வெயிட் என்ன? 72 by 1 by அந்த இடத்துல h பதில் r/2ன்னு போட்டேன்னா
1 plus 1 by 2 the whole square. 72 3 square என்ன 9, இந்த வேல்யூ 4. அப்ப 72 into 4 by 9, இந்த வேல்யூ 8 times, இந்த ஆன்சர் 32. சரியா? இப்போ நம்ம எத்தனை 2-3 வருஷம் கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணியிருக்கேன். ஆனால் முக்கால்வாசி என்ன கொஸ்டின் தான், இந்த 2 டாபிக் ரிலேட்டடான கொஸ்டின் தான் மெயின் கோர்ஸில் இருக்குது. மெயின் கோர்ஸில் இருக்குது எனக்கு ஞாபகம் இருக்கியா, பட் கிராஷ் கோர்ஸில் கொடுத்துருக்கேன்னா அதான் எனக்கு டவுட்டு. குட் கோயிங் சார், ஹெல்த் இஷ்யூனால வீட்டுக்கு வந்துட்டேன், ரிட்டர்னிங் டுமாரோ. ஹெல்த்தும் பார்த்துக்கோங்கயா. வாட் இஸ் த டெப்த் அட் விச் த வேல்யூ ஆஃப் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி பிகம்ஸ் 1 by n times the value that at the surface. நல்லா பாருது, எர்த்தோட சர்ஃபேஸில் கிராவிட்டி எவ்வளோ இருக்கும், ஜியாக இருக்கும். அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த ஜி டேஷ் எவ்வளோ ஆகணுமா, இந்த வேல்யூவோட n டைம்ஸ் ஆயிடணும். புரியுதா இல்லையா? இந்த ஜி டேஷ் என்ன ஆகணும், ஜியோட n டைம்ஸ் ஆயிடணும். அப்போ ஜி டேஷோட வேல்யூ ஜி பை n ஆகணும். என்ன ஆகிறப்போ டெப்த்து எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ நல்லா அப்புறம் ஒன்றுமே பண்ணாத, ஜி டேஷ் போல ஜி பை n போட்டுக்கோ, g into 1 minus d by r. ஓகேவா? இப்போ இந்த gg கேன்சல் ஆயிரும், இந்த டேர்ம் இங்கே அந்த டேர்ம் அங்கே போயிடுச்சுன்னா d by r is equal to 1 minus 1 by n. எல்சிஎம் எடுத்துக்கோ. அப்போ d என்ன கிடைக்குது, r into n minus 1 by n. ஓகேவா? புரியுதா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ல நீ இன்னொரு ட்ரிக் யூஸ் பண்ணலாம். உன்கிட்ட என்ன கேட்குறாங்க, ஒர்க் டன் தானே கேட்குறாங்க. இதில் இல்லை, இப்போ இந்த கொஸ்டின் இருக்குன்னு வச்சுக்கோ. நீ ஸ்டார்டிங்கில் ஆர் ஹைட்டில் இருந்த, அடுத்து எங்கே போயிட்ட, ஆர் ப்ளஸ் ஹச் ஹைட்டுக்கு. அப்போ நீ ஆர் ஹைட்ல இருந்து ஏதோ ஒரு ஹச் ஹைட் மேலே போயிருக்கு. அப்போ தான் பொட்டன்ஷியல் என்ன இருக்குது, சேஞ்ச் ஆயிருக்கு. கரெக்டாக இல்லையா? பொட்டன்ஷியல் என்ன நடந்திருக்குது, சேஞ்ச் நடந்திருக்குது. அப்போ ஒன்று என்ன, டைமென்ஷன் அனாலிசிஸ் பண்ணி பாரு. டைமென்ஷனலி எல்லாமே கரெக்டாக இருந்தால், டைமென்ஷனலி எல்லாமே கரெக்டாக இருந்தால், எனக்கு ஒரே ஒரு நிமிஷம், டைமென்ஷனலி எல்லாமே கரெக்டாக இருந்தால் அடுத்து என்ன பண்ணணும், h is equal to 0ன்னு போட்டு பாரு. h is equal to 0னா என்ன அர்த்தம், நீங்கள் மேலேயே போகலன்னு அர்த்தம். கரெக்டாக இல்லையா? h is equal to 0னா என்ன, நீ ஸ்டார்டிங்கில் ஆறில் இருந்து ஃபைனலும் எங்கே இருக்க, ஆறில் இருக்க. அப்போ நீ மேலேயே போகலைன்னா உன்னோட பொட்டன்ஷியல் எனர்ஜியில் ஏதாவது சேஞ்ச் நடக்குமா, நடக்கக்கூடாது. அப்போ h is equal to 0ன்னு போட்டால் எனக்கு எங்கே 0 ஆகுதுன்னு பாரு. சரி, இந்த கொஸ்டினுக்கு என்ன சொன்னேன்னு புரிஞ்சா, h is equal to 0ன்னு போட்டால், h is equal to 0ன்னு போட்டால் நீங்கள் மேலேயே போகலன்னு அர்த்தம். அப்போ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்கணுமா, பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்கக்கூடாது. அப்போ h is equal to 0ன்னு போட்டால் எங்கே 0 ஆகுது, நல்லா பாரு. இந்த இடத்துல 0ன்னு போட்டால் 0 ஆகலை, இங்கே 0ன்னு போட்டால் 0 ஆகுது, இந்த இடத்துல 0ன்னு போட்டால் 0 ஆகலை. புரியுதா? அப்போ இந்த ரெண்டு ஆப்ஷனில் தான் ஏதோ ஒரு ஆன்சராக இருக்கும். ஓகே, இந்த இடத்துல அகைன் பாரு, நீங்கள் ஏதோ ஒரு டெப்த்துக்கு போகிறீங்க. நீங்கள் ஏதோ ஒரு டெப்த்துக்கு போகிறப்ப இந்த வேல்யூ என்ன ஆகுது, 1/n டைம்ஸ் ஆகுது. கரெக்டாக இல்லையா? அப்போ சப்போஸ் சரி, அந்த ஜி டேஷ் என்ன ஆகுது, g/n ஆகுது. சப்போஸ் நான் இந்த இடத்துல n is equal to 1ன்னு வச்சா, n is equal to நான் என்னன்னு வைக்கிறேன், 1ன்னு வைக்கிறேன். நான் n is equal to 1ன்னு போட்டேன்னா என் ஜி டேஷ் எதுக்கு ஈக்குவல் ஆகும், ஜிக்கு ஈக்குவல் ஆகும். அப்படின்னா என்ன அர்த்தம், நான் மேலேயும் போல கீழேயும் போல. ஏன்னா மேலே போனாலும் இந்த ஜி டேஷ் வந்து கம்மி ஆகணும், கீழே போனாலும் இந்த ஜி டேஷ் வேல்யூ கம்மி ஆகணும். அப்போ நான் மேலேயும் போகல கீழேயும் போகல. சொல்றது புரியுதா? அப்போ நான் n is equal to 1ன்னு போட்டேன்னா என் டெப்த் எவ்வளோ இருக்கணும், 0. n is equal to 1ன்னு போட ஆரம்பி. n is equal to 1 போட்டால் இங்கே என்ன கிடைக்குது, r. இங்கே என்ன கிடைக்குது, r/0 நாட் டிஃபைன். இங்கே என்ன கிடைக்குது, r. இங்கே என்ன கிடைக்குது, 0. புரியுதா? கொஸ்டின் சால்வ் பண்ணாமல் இந்த மாதிரி ட்ரிக்ஸ் வச்சு கொஸ்டின்ஸை சால்வ் பண்ண முடியும். இது பாரு, a particle is released from height s from the surface of the earth. At a certain height, its kinetic energy is 3 times its potential energy. Kinetic energy is
3 times potential energy. Okay, the height from the surface of earth and the speed of the particle. அந்த பார்ட்டிகல் எந்த ஹைட்ல இருக்கு, அப்புறம் அதோட ஸ்பீட் என்ன. சரியா? நல்லா பாரு, அது ஒரு எஸ் ஹைட்ல இருந்து கீழே போடுறீங்க. அப்ப அந்த பார்ட்டிகல் கீழே வந்து மோத போகுதுன்னு சொன்னால் அதோட வெலாசிட்டி என்ன? வெலாசிட்டி எப்படியா இருக்கும்? வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 2gs. அது எவ்வளோ ஹைட் டிராவல் பண்ணி வருதோ அந்த அளவுக்கு இருக்கும். கரெக்டா இல்லையா? இந்த கொஸ்டின் லாஸ் ஆஃப் மோஷன் ஆயா? ஐம் சாரி. சரியா? இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு லாஸ் ஆஃப் மோஷன்ல நடத்தியிருக்காங்கன்னா ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. ஏன்னா லாஸ் ஆஃப் மோஷன்ல பார்த்தீங்கன்னா சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. v is equal to root of 2gs. சரியா? ஏன்னா நல்லா பண்ண இங்கே சர்ஃபேஸ் ஆஃப் எர்த்லேருந்து பேசுகிறோம். சரியா? இந்த வேல்யூ ஆரோட வேல்யூ ரொம்ப அதிகமாயிருச்சுன்னா நீங்கள் வந்து அந்த இடத்துல g is equal to மேபி இந்த கொஸ்டினை நீ லாஸ் ஆஃப் மோஷனில் சொல்லாமல் ஒர்க் எனர்ஜி பவரில் கூட சால்வ் பண்ணியிருக்கலாம், கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜியை போட்டு. ஓகேவா? பட் இந்த கொஸ்டின் லாஸ் ஆஃப் மோஷனுக்கு சம்பந்தமே இல்லை. ஏன்னா நல்லா பாரு, இந்த ஆரோட வேல்யூ ரொம்ப அதிகமாயிருச்சுன்னா ஜியோட வேல்யூவே மாறிடும். கரெக்டாக இல்லையா? ஸோ அது எல்லாத்தையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டு தான் பண்ணணும். இந்த கொஸ்டின் வந்து கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜியும் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ லெட் மீ சே நான் ஒரு எக்ஸ் டிஸ்டன்ஸ் கீழே வந்திருக்கேன். எவ்வளோ டிஸ்டன்ஸ் கீழே வந்திருக்கேன்? எக்ஸ் டிஸ்டன்ஸ் கீழே வந்திருக்கேன். அப்புறம் எக்ஸ் டிஸ்டன்ஸ் கீழே வந்திருக்கேன்னு சொன்னால் மொத்த ஹைட்டு எஸ். இந்த ஹைட் எவ்வளோ? எஸ் மைனஸ் எக்ஸ்ன்னு இருக்குமா? சொல்றது புரியுதா? நான் எக்ஸ் ஹைட் மேலேருந்து கீழே வந்திருக்கேன்னு சொன்னால் இந்த ஹைட் எவ்வளோ? எஸ் மைனஸ் எக்ஸ். அப்போ இந்த இடத்துல என் பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னவா இருக்கும்? எம்ஜி எஸ் மைனஸ் எக்ஸ். கரெக்டா இல்லையா? லாஸ் ஆஃப் மோஷன்ல உனக்கு எனர்ஜி பற்றியே நம்ம பேச மாட்டோம். இங்கே நம்ம எனர்ஜி ஈக்குவேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் எப்படி இதை லாஸ் ஆஃப் மோஷனில் படிச்சீங்க? இது புரிஞ்சா? எம்ஜி எஸ் மைனஸ் எக்ஸ். இந்த இடத்துல பார்ட்டிகளோட கைனெட்டிக் எனர்ஜி எவ்வளோ இருக்கும்? half எம் வி ஸ்கொயர். விங்கிறது என்னது? எவ்வளோ ஹைட் கீழே வந்திருக்கீங்க? எக்ஸ் ஹைட் கீழே வந்திருக்கீங்க. அப்போ half எம் ரூட் ஆஃப் 2gx the whole square. கரெக்டா இல்லையா? இப்போ நம்மளோட கண்டிஷன் என்ன? கன்சர்வேஷன் ஆஃப் மெக்கானிக்கல் எனர்ஜி, ஒர்க் எனர்ஜி, பவர் அண்ட் கைனமெட்டிக்ஸ். நீங்க பேசாம டைனமிக்ஸ் சொல்லி இந்த மொத்த புக்கே கொண்டு வந்திருக்கலாமே. ஒரே லெசன் சொல்லிடுவோம். 11th புக் ஃபர்ஸ்ட் வால்யூம் புக் ஃபுல்லா ஒரே லெசன் தான். ஒர்க் எனர்ஜி பவர் எப்படி கைனமெட்டிக்ஸ்ல வரும்? மல்டிபிள் கான்செப்சுவல் கொஸ்டின். சரிங்களா? இப்போ நல்லா பாரு, அவங்க என்ன கண்டிஷன் கொடுத்தாங்க? கைனெட்டிக் எனர்ஜி 3 times பொட்டன்ஷியல் எனர்ஜி. கைனெட்டிக் எனர்ஜி என்ன வருது? half m 2gx. 3 times பொட்டன்ஷியல் எனர்ஜி. பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன வருது? mg s minus x. எதெல்லாம் கட் ஆகுது அதெல்லாம் கட் பண்ணிரு. இங்க m g, இந்த 2 இந்த 2. அப்ப x is equal to 3s minus 3x. இந்த டேர்ம் இங்கிட்டு கொண்டு வந்துட்டேன்னா 4x is equal to 3s. அப்ப x ஓட வேல்யூ என்ன வருது? அவன் என்ன கேட்கிறான்? எங்க இருந்து கேட்கிறான்? ஹைட் from the surface of the earth. கீழ இருந்து எவ்வளவு ஹைட்? இப்ப நல்லா பாரு, இத surface of earth. நம்ம x வந்து மேல இருந்து கண்டுபிடிச்சிருக்கோம். அப்ப கீழ இருந்து எவ்வளவு இருக்கும்? கீழ இருந்து என்ன ஹைட்ல இருக்கும்? மேல இருந்து இவ்ளோ. டோட்டல் ஹைட் s. கரெக்டா இல்லையா? டோட்டல் ஹைட் எவ்வளோ? s. டோட்டல் ஹைட் s. மேல இருந்து இவ்ளோனா கீழ இருந்து எவ்வளவு வரும்? இந்த வேல்யூ சப்ட்ராக்ட் பண்ணிரு. அப்ப கீழ இருந்து எனக்கு கிடைக்கிற ஹைட் வந்து s/4. ஒருத்தவர் என்ன சொல்றாரு? BD சேம் ஆப்ஷன். நல்ல கண்ணை திறந்து பார்த்தேன். நீங்க ரூட் இங்கல இருந்தா போட்டிருக்காங்க. இது ரெண்டு எப்படி சேம் ஆப்ஷன் ஆகும்? அப்ப இந்த ஆப்ஷன் இல்ல இந்த ஆப்ஷன் இல்லனா இந்த ஆப்ஷன் இது வராது. இப்போ நம்மளுக்கு என்ன வேணும்? அந்த பாயிண்ட்ல கைனெட்டிக் எனர்ஜி வேணும். அந்த இடத்துல x ஓட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணி கைனெட்டிக் எனர்ஜி ஃபார்முலா என்ன? கைனெட்டிக் எனர்ஜி கேட்ட வெலாசிட்டி கேட்டிருக்கான். வெலாசிட்டி ஃபார்முலா என்ன? v is equal to root of 2gx. x ஓட வேல்யூ தூக்கி சப்ஸ்டிட்யூட் பண்ணிரு.
2g into 3s by 4. இந்த இது கேன்சல் பண்ணிரு. புரியுதா? இல்லைன்னா இந்த கொஸ்டின்ல என்ன சார் பண்ணலாம்? நல்லா பாரு, நம்மளுக்கு ஒண்ணுமே தெரியலன்னா என்ன பண்ணலாம்? அந்த பார்ட்டிகளை ஏதோ ஒரு ஹைட் கீழே வந்திருக்கு, கரெக்டா இல்லையா? அந்த பார்ட்டிகள் என்ன இருக்குது, ஏதோ ஒரு ஹைட்டு கீழே வந்திருக்குது. அந்த ஹைட்ல என் கைனெட்டிக் எனர்ஜி வந்து 3 times பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு ஈக்குவலா இருக்கு. ஆமாவா இல்லையா? இந்த பார்ட்டிகல் டாப்ல இருக்கிறப்ப, அதாவது எஸ் ஹைட்ல இருக்கிறப்போ இதோட எனர்ஜி என்னவா இருந்திருக்கும்? mgh இருந்திருக்கும், கரெக்டா இல்லையா? அப்போ ஒரு மெத்தட் என்ன, mgh is equal to இந்த பிளேஸ்ல இருக்க கைனெட்டிக் எனர்ஜி பிளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி, கரெக்டா இல்லையா? இந்த பிளேஸ்ல இருக்கிற கைனெட்டிக் எனர்ஜி பிளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு போடலாம். இந்த பிளேஸ்ல இருக்கிற கைனெட்டிக் எனர்ஜிக்கு பதிலா நான் 3 times பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு எழுதலாம், பிளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி. என்ன பண்றேன்னு புரிஞ்சா? இந்த பிளேஸ்ல வேணும்னா நல்லா பாரு, கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி என்ன சொல்லுது? டாப் பாயிண்ட்ல இருக்கப்ப அதோட கைனெட்டிக் எனர்ஜி 0, அதோட பொட்டன்ஷியல் எனர்ஜி இவ்வளோ. அப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு இந்த பிளேஸ்ல இருக்க கைனெட்டிக் எனர்ஜி பிளஸ் பொட்டன்ஷியல். கைனெட்டிக் எனர்ஜி பதிலா நான் என்ன பண்ணிட்டேன்? 3pe போட்டேன். அப்ப டோட்டலா 4pe. புரியுதா? அப்போ mgh is equal to 4 into mg. இப்போ இது எவ்வளவு ஹைட்ல இருக்கு? இந்த டிஸ்டன்ஸ் x னு சொன்னா இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ? s minus x. இந்த வேல்யூ s, இந்த வேல்யூ s minus x. mg கேன்சல். ஓகேவா? இந்த வேல்யூ இங்கிட்டு, அந்த வேல்யூ இங்கிட்டு. 4x is equal to 3s, s is equal to 3/4. ஓகே? இல்லைன்னா நல்லா பாரு, டாப் பாயிண்ட்ல கைனெட்டிக் எனர்ஜி இருக்கு, கீழே பாயிண்ட்டுக்கு வந்துட்டீங்கன்னா என்ன இருக்கும்? கைனெட்டிக் எனர்ஜி தான் இருக்கும். கைனெட்டிக் எனர்ஜி என்ன? ½ mv². v எவ்வளோ? நீங்க s ஹைட் கீழே வந்திருக்கீங்க, அப்ப 2gx. இது கேன்சல் பண்ணிடு. அப்ப mgx எங்க? கீழ் பாயிண்ட்ல இருக்கிறப்ப. அந்த mgx இதோட ஈக்குவேட் பண்ணி பார்க்கலாம். புரியுதா இல்லையா? இல்ல அப்படின்னா ஒண்ணுமே பண்ணாத. இது ஹைட்டா? இது ஹைட்டு, கீழ இருந்து இருக்கிற ஹைட்டு. அப்ப இதை நான் mg-ஆல மல்டிப்ளை பண்ணிட்டேன்னா, இதை நான் என்ன பண்றேன்? mg-ஆல மல்டிப்ளை பண்ணா இது என்னோட பொட்டன்ஷியல் எனர்ஜியா இருக்கணுமா? ½ mv². ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வெலாசிட்டியோட டைமென்ஷன் இது தப்பு. இது வெலாசிட்டியோட டைமென்ஷன்லேயே கிடையாது. ஆமாவா இல்லையா? இந்த ஆப்ஷன் வெலாசிட்டியோட டைமென்ஷன் கொடுக்காது. அப்போ இந்த ஆப்ஷன் தப்புன்னு முடிவு பண்ணிடு. இந்த ஆப்ஷன் தப்பு. ஏன் தப்பாயிருச்சு? ஏன்னா இதோட டைமென்ஷன் வெலாசிட்டியோட டைமென்ஷன் கிடையாது. புரியுதா? சரி, கான்செப்ட் பாரு. டாப் பாயிண்ட்ல எனர்ஜி எவ்வளோ? mg, ஹைட் வந்து s. இல்ல கீழே பாயிண்ட்ல வரேன்னா இந்த இடத்துல நான் எக்ஸ்னு போட்டிருப்பேன், எக்ஸ் வராது. கீழே வந்து எவ்வளோ? நீங்க எவ்வளோ ஹைட் டிராவல் பண்ணியிருக்கீங்க? எஸ் ஹைட் டிராவல் பண்ணியிருக்கீங்க. அப்ப கீழே பார்த்தாலும் mgx தான் வருதும், கரெக்டா இல்லையா? டோட்டல் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி என்ன சொல்லுது? டோட்டல் எனர்ஜி எப்படி இருக்கும்? கான்ஸ்டன்டாக இருக்கும். இதுக்கு முன்னாடி क्वेश्चन சால்வ் பண்ணிட்டோம்ல. அப்போ எந்த ஆப்ஷன் இது ஹைட்னு அஸ்யூம் பண்றேன்னா, இந்த ஹைட்டனா மாஸ் இன்டு கிராவிட்டியால மல்டிப்ளை பண்ணால், இந்த ஹைட்டனா மாஸ் இன்டு கிராவிட்டியால மல்டிப்ளை பண்ணால் எனக்கு இது பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆயிடுச்சு. அப்ப பொட்டன்ஷியல் எனர்ஜி பிளஸ் ½ mv², ½ m இது வெலாசிட்டி, இதை ஸ்கொயர் பண்ணா என்ன ஆகும்? 3gs/4. இப்போ இந்த ரெண்டு வேல்யூ கூட்டினா எனக்கு இது வருதா? வரல. இங்க வா, mgs/2 பிளஸ் ½ m 3gs/4. இது ரெண்டு இது கூட்டினா எனக்கு mgx வருதா? வரல. இந்த ஆப்ஷன் பாரு, mgs/2 பிளஸ் ½ m 3gs/2. சரியா? இந்த ஆப்ஷன் கூட்டினா வருதா? வருது. எங்க சார் வருது? எங்களுக்குலாம் தெரிய மாட்டேங்குது சார். நல்லா பாரு, (3/4 mgs). இப்போ இந்த இடத்துல எல்சிஎம் எடுத்தா இது என்ன ஆயிரும்? ஆத்தடி வரலையே.
ஓ எம் பை 4ன்னு இருக்குது சார், கண்ணு திறந்து பாருங்க சார். 4 2ன்னு எழுதி வச்சுக்கிட்டு வரலன்னு உட்காந்து அழுகிறது. இப்போ பாரு வந்துருச்சா? ஸோ இதான் ஆன்சர். கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி சால்வ் பண்ணாமல் என்ன பண்ணலாம், கொஞ்சம் மூளை யூஸ் பண்ணி கொஸ்டினை இப்படியும் சால்வ் பண்ணலாம். இப்போ இதை ரப் பண்ணி விட்டுருவோமா? escape velocity from the earthோட surface வந்து v இருக்கு. the escape velocity from the surface of another planet having a radius 4 times that of earth and same mass. அப்ப same mass density. ஓகே, ஃபார்முலா எனக்கு mass densityல வேணும். ஸோ அதனால ஞாபகம் கொஸ்டின் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் மாஸ்ல இருக்குல்ல மாஸ் டென்சிட்டியில் இருக்கு. அந்த ரெண்டுமே கண்டுபிடிச்சி காமிச்சிடுறேன், ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சி காமிச்சிடுறேன். சேம் மாஸ் ரேடியஸ் 4 டைம்ஸ் இருந்த ஆன்சர் என்ன? சேம் மாஸ் டென்சிட்டி ரேடியஸ் 4 டைம்ஸ் இருந்த ஆன்சர் என்ன? சரியா? அப்போ அதுக்கு நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஃபார்முலா தெரியணும். எஸ்கேப் வெலாசிட்டியோட ஃபார்முலா ரூட் ஆஃப் 2, இதான் ஃபார்முலான்னு சொல்லி மனப்படம் பண்ணியிருக்கீங்களா? 2gr. இந்த இடத்துல ஜிஆருக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணனா 2gm/rன்னு கிடைக்கும். ஆமாவா இல்லையா? புரியுதா? இப்போ நல்லா பாரு, m கான்ஸ்டன்ட்னு எடுத்துக்கிறேன், r is equal to 4 டைம்ஸ்னு எடுத்துக்கிறேன். இப்போ நல்லா பாரு, இந்த r மட்டும் நான் 4 டைம்ஸ் போட்டேன்னா எனக்கு v டேஷ் என்ன கிடைக்க போகுதுன்னா 2gm/4r. இந்த r மட்டும் நான் ரூட்டுக்கு வெளியே எடுத்துட்டேன்னா 1/2 ரூட் ஆஃப் 2gm/r. இதுக்கு பதிலாக நான் vன்னு போட்டேன்னா half டைம்ஸ் vன்னு கிடைக்கணும். எங்கேயுமே கிடைக்கல, ஏன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணக்கூடாது. அப்போ நல்லா பாரு, m கான்ஸ்டன்ட் வச்சுட்டு ரேடியஸ் 4 டைம்ஸ் ஆக்குனா இந்த ஃபார்முலா. ஆனால் கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்கான்? டென்சிட்டி கான்ஸ்டன்ட் ரேடியஸ் 4 டைம்ஸ். அப்போ டென்சிட்டி கான்ஸ்டன்ட்னா என் ஃபார்முலால மாஸ் வேணாம், எனக்கு டென்சிட்டி வேணும். நிறைய கொஸ்டின் கேட்பாங்க, மாஸ் டென்சிட்டி வச்சு ஒன்றுமே பண்ணாத மாஸை வந்து டென்சிட்டி இன்டூ வால்யூம்னு எழுது. 2g மாஸை டென்சிட்டி இன்டூ வால்யூம். வால்யூம் ஃபார்முலா என்ன? 4/3 பை ஆர் கியூப். கீழே என்ன இருக்குது? r இருக்கு. இந்த r இதோட கேன்சல் ஆயிடுச்சுன்னா இந்த வேல்யூ r ஸ்கொயர் ஆயிரும். அப்போ எஸ்கேப் வெலாசிட்டி எப்படி இருக்குன்னா ரூட் ஆஃப் டென்சிட்டி ரேடியஸோட ஸ்கொயருக்கு ப்ரப்போர்ஷனலாக இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் டைம் எஸ்கேப் வெலாசிட்டி வேணும்னா ரூட் ஆஃப் ரோ ஆர் ஸ்கொயர். செகண்ட் டைம் எஸ்கேப் வெலாசிட்டி வேணும்னா ரூட் ஆஃப் ரோ. ரேடியஸ் என்ன ஆயிடுச்சு? 4 டைம்ஸ் ஆயிடுச்சு. அப்போ 4ஓட ஸ்கொயர் போட்டோன்னா 16 ஆர் ஸ்கொயர். அந்த 16 ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியே எடுத்தோன்னா 4 டைம்ஸ் ரோ ஆர் ஸ்கொயர். இந்த ரோ ஆர் ஸ்கொயர் தான் என்னது? வெலாசிட்டியோடது. அப்போ 4 டைம்ஸ் நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு? இந்த வேல்யூ அதிகமாயிடுச்சு. புரியுதா? क्वेश्चन பாரு. A particle of mass m is projected with a velocity v is equal to k times ve. k ஓட வேல்யூ என்னவா இருக்குது? 1 விட கம்மியா இருக்கு. k ஓட வேல்யூ 1 விட கம்மியா இருக்குது. From the surface of earth, the maximum height above the surface reached by the particle. அந்த பார்ட்டிகல் எவ்வளவு ஹைட் ரீச் பண்ணும்? ஓகே, நல்லா பாரு, இதான் அழகான எர்த். இந்த எர்த்ல இருந்து என்ன பண்ற? ஒரு ஆப்ஜெக்டை ப்ரொஜெக்ட் பண்ண போற. அப்ப அந்த ஆப்ஜெக்ட் முதல்ல எவ்வளவு ஹைட்ல இருந்து இருக்குது? r ஹைட்ல இருந்து இருக்கு. கரெக்டா இல்லையா? அப்ப r ஹைட்ல ப்ரொபோர்ஷனல் டு r. என்ன மதன்ராஜ் ப்ரொபோர்ஷனல் டு r போட்டிருக்கீங்க? அது வந்து எந்த ஃபார்முலா தெரியுமா? g, இந்த ஃபார்முலா g is equal to gm/r ஸ்கொயர். இந்த இடத்துல நீங்க டென்சிட்டி சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா டென்சிட்டி r கியூப்னு வரும். இந்த r ஸ்கொயர் கேன்சல் ஆயிடுச்சுன்னா இங்க ஒரு r இருக்கும். இது வந்து g க்கு. ஆனா நம்ம பார்த்தது v ஓட ஃபார்முலா. சரியா? v ஃபார்முலால r ஸ்கொயர் டைம்ஸ் தான் வந்திருக்கு. ஓகே, புரிஞ்சு. r ஸ்கொயர் நீங்க ரூட்டுக்கு வெளியே எடுத்திருக்கீங்க. ஓகே, ஃபைன், குட். ஓகே, r ஸ்கொயர் ரூட்டுக்கு வெளியே எடுத்துட்டு rன்னு சொல்லியிருக்காரு. ஓகே, இப்போ நல்லா பாரு, இனிஷியலா அது ஒரு ஹைட்ல இருக்கு. அப்ப அதோட பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன? புரியுதா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இது லான்ச் பண்ண போறேன். எலான் மஸ்க் கூட கான்ட்ராக்ட்ல சேர்ந்து என்ன பண்ண போறேன்? இது லான்ச் பண்ண போறேன். நான் இதை லான்ச் பண்ண போறேன்னு சொன்னால்
ஸ்டார்டிங்கில் ஏதோ வெலாசிட்டி கொடுக்கணும். எவ்வளோ வெலாசிட்டி கொடுத்துருக்கேன் நான்? k டைம்ஸ் VE அளவுக்கு வெலாசிட்டி கொடுத்துருக்கேன். அப்போ அதோட எனர்ஜி என்ன? ½ mv². ஃபைனலாக அந்த ஆப்ஜெக்ட் ஏதோ ஒரு ஹைட்டுக்கு போக போகுது. கரெக்டாக இல்லை? ஏதோ ஒரு ஹைட்டுக்கு போகுது. எவ்வளோ ஹைட்டுக்கு போகுது? h ஹைட் போகுது சார். அந்த இடத்துல அதோட எனர்ஜி என்ன? -gmm/r+h. ஓகேவா? இப்போ நல்லா பாரு, எதெல்லாம் கட் ஆகுதோ அதெல்லாம் ஒன்று ஒன்றா கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த மாஸ் கேன்சல் ஆகுதா? -gm/r+½ வெலாசிட்டிக்கு வரலன்னா k டைம்ஸ் vன்னு போடலாமா? அப்போ இந்த இடத்துல k² எஸ்கேப் வெலாசிட்டியோட ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு -gm/r+h. எஸ்கேப் வெலாசிட்டி ஃபார்முலா என்ன? √2gr. கரெக்டா? இல்லைன்னா √2gm/r -gm/r+½ k² (2gm/r). இந்த வேல்யூ நான் ஸ்கொயர் பண்ணி எழுதுறேன். ஓகேவா? எதெல்லாம் கட் ஆகுது பாரு, எல்லாத்துலயுமே இந்த gm கேன்சல் ஆயிருமா? அப்ப என்ன கிடைக்குது பாரு, -1/r பிளஸ் இது கேன்சல் ஆயிடுச்சுன்னா k²/r g கேன்சல் ஆயிடுச்சோ. ஓகேவா? இதை ஈவன் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி எப்படி எழுதியிருக்கலாம்? இந்த ரெண்டு டேர்மை ஆட் பண்ணி எப்படி எழுதியிருக்கலாம்? k² -1 போட்டிருக்கலாம். கரெக்டா இல்லையா? ஆன்சர் பார்ப்போம். ஓகே, 1 - k² இருக்கு. அவன் என்ன பண்ணியிருக்கான்? இந்த மைனஸால மல்டிப்ளை பண்ணியிருக்கான். அப்போ இந்த மைனஸால மல்டிப்ளை பண்ணிட்டோன்னா இந்த வேல்யூ என்ன ஆயிரும்? 1 - k². இந்த ஸ்டெப் புரியலன்னு சொல்லிடுறேன். நான் நடுவில் இருக்க 2-3 ஸ்டெப்பை சால்வ் பண்ணி கூட காமிச்சிடுறேன். இப்போ இதை நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறேன். r × 1 r + h × ஓகேவா? இப்போ எனக்கு h தானே வேணும். r is equal to இந்த இடத்துல நல்லா பாரு, r × 1 - k² + h × 1 - k². இந்த டேர்ம் இங்கிட்டு போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? இந்த டேர்ம் இங்கிட்டு வந்துச்சு, மைனஸால மல்டி ஆகுங்க, h × 1 - k². அப்போ ஆன்சர் என்ன கிடைக்குது? h is equal to r k²/1 - k². புரியுதா எல்லாருக்கும்? எல்லாருக்கும் இது புரிஞ்சா? r k²/1 - k². இதுவும் ஆன்சர். ஓகேவா? இப்போ இந்த கொஸ்டினை நம்ம எப்படி ட்ரிக் வச்சு சால்வ் பண்ணுறது அப்படின்னு கொஞ்சம் ட்ரை பண்ணுவோம். சரியா? நான் ட்ரை பண்ணுறதுலாம் இல்லை. சரியா? ட்ரை பண்ணுவோம். கொஸ்டின் சால்வ் பண்ண முடியுதா? டைமென்ஷன் பாரு, இந்த கேலாம் நான் ஒரு நம்பர் டைமென்ஷன். சரி, இங்கே பாரு, r² கொடுத்துருக்கான். டைமென்ஷன் இது தப்பு. இங்கே r இருக்குது, இது பிரச்சனை இல்லை, இது பிரச்சனை இல்லை. ஓகே, ஸோ இந்த ஒரு டைமென்ஷன்லி இது தப்பு. இப்போ நான் சப்போஸ் v is equal to k டைம்ஸ் vன்னு பார்த்தோமா? v is equal to k டைம்ஸ் vன்னு பார்த்தோம். அப்போ சப்போஸ் k வந்து 1 இருந்தால், k is equal to 1 இருந்தா, நான் கொடுக்குற வெலாசிட்டி எதுக்கு ஈக்குவலா இருக்குது? எஸ்கேப் வெலாசிட்டி. எஸ்கேப் வெலாசிட்டி ஃபார்முலா என்ன? √2gm/r. ஆமாவா இல்லையா? இப்போ நான் சப்போஸ் நான் எஸ்கேப் வெலாசிட்டி எல்லாம் கொடுத்துட்டேன்னா என் டோட்டல் எனர்ஜி என்ன ஆகணும்? 0 ஆகணும். அதாவது நம்ம ஃபார்முலா என்ன?
half m v ஸ்கொயர் இதோட ஸ்கொயர் பண்ணிட்டேன்னா மைனஸ் gmm பை ஆர் பிளஸ் ஹெச்சுக்கு ஈக்குவலாக இருக்கும். இப்போ நான் கொடுக்குற ஆக்சுவலாக மைனஸ் வந்து ப்ளஸ் ஆயிரும். ஒரு ஸ்டெப் எழுது அப்படின்ச்சல் சோம்பேறிப்படாது. நல்லா பாரு, கைனெட்டிக் எனர்ஜி இவ்வளோவா half m v ஸ்கொயர் எஸ்கேப் வெலாசிட்டி ஃபார்முலா ரூட் ஆஃப் 2gm பை ஆர், அதை ஸ்கொயர் பண்ணியிருக்க ரூட் கேன்சல் ஆயிடுச்சு. பொட்டன்ஷியல் எனர்ஜி எவ்வளோ மைனஸ் gmm பை ஆர் பிளஸ் ஹெச், எவ்வளோ ஹைட் போயிருக்கீங்க இஸ் ஈக்குவல் டு 0, டோட்டல் எனர்ஜி 0 ஆயிரும். அப்போ இந்த டேர்ம் அந்த சைடு போயிடுச்சுன்னா இப்படி ஆயிடுச்சு. இப்போ எதெல்லாம் கேன்சல் ஆகுதோ அதெல்லாம் கேன்சல் பண்ணிடு. இந்த gmm கேன்சல், இந்த 2 கேன்சல். அப்போ 1 by r is equal to 1 by r plus h. கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோ. இப்படி கிடைக்குது. ஓகேவா? h is equal to என்ன கிடைக்குது 0. அப்ப k ஓட வேல்யூ 1ன்னு வச்சோம்னா நம்மளுக்கு ஹைட் என்ன கிடைக்கணும்? k ஓட வேல்யூ 1 வச்சா எங்கேயும் வெயிட் பண்ணு, கான்செப்சுவலி ஏதோ தப்பு பண்ணியிருக்கோமா? ஏதோ மிஸ்டேக் பண்ணிட்டேனா? ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கேனா? ஆமாம், இனிஷியலாக நான் பாட்டுக்கு என்ன கொடுத்துருக்கேன், வெயிட் பண்ணியா, ஃபுல்லாக தப்பு தான் பண்ணியிருக்கோம். சப்போஸ் நம்ம எஸ்கேப் வெலாசிட்டி அளவுக்கு ஒரு வெலாசிட்டி கொடுத்தால் அப்போ என் கைனெட்டிக் எனர்ஜி ஸ்டார்டிங்கில் ½ mv ஸ்கொயராக இருக்கும். நான் வந்து அங்கே h+rன்னு போட்டேன், சரியா? அந்த இடத்துல h+r போட்டிருக்கக்கூடாது. ஏன்? ஸ்டார்டிங்கில் நீங்கள் எங்கே வச்சுருந்தீங்க? எர்த்தோட சர்ஃபேஸில் வச்சுருங்க, அப்போ வெறும் rன்னு போட்டிருக்கணும். ஃபைனலாக தான் என்ன ஆகுது, அது வந்து இவ்வளோ எனர்ஜியில் இருக்கும் r + h. இந்த இடத்துல h என்ன வருது நம்ம பார்த்துக்கலாம். எஸ்கேப் வெலாசிட்டி என்ன ரூட் ஆஃப் 2gm/r, அப்போ 2gm/r. இந்த டேர்ம் ரெண்டுமே கேன்சல் அவுட் ஆயிரும். அப்போ நம்மளுக்கு நெட் என்ன 0 வரும். ஓகே, ஸோ இதை வச்சு நம்ம சொல்ல முடியாது, சரியா? இதை வச்சு சொல்ல முடியாது. ஏன்? we can easily use your trick here. அந்த என்ன ட்ரிக் யூஸ் பண்ணலாம்? எனக்கு இப்போதைக்கு எந்த ட்ரிக் யூஸ் பண்ணணும்னு தெரியல. ஏன்னா ஃபைனலாக டோட்டல் எனர்ஜி என்ன 0. நம்மளுக்கு ஏதாச்சும் எனர்ஜி இருந்தால் தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். அப்போ எவ்வளோ ஹைட்டில் போனால் டோட்டல் எனர்ஜி 0 ஆகும், அது நம்மளுக்கு தெரியல. ஸோ ஆக்சுவலாக தியரட்டிக்கலாக பேசுகிறப்ப நீங்கள் h is equal to infiniteல கொண்டு போகணும், சரியா? h is equal to infiniteல கொண்டு போனீங்கன்னா நம்மளோட g என்ன ஆயிரும் 0 ஆயிரும். ஐ மீன் டோட்டல் எனர்ஜி என்ன ஆயிரும் 0 ஆயிரும், சரியா? அப்போ h is equal to infiniteன்னு போனீங்கன்னா எனர்ஜி வந்து 0 ஆகும். அப்போ நான் k is equal to 1ன்னு வச்சேன்னா என்னோட ஹைட் என்ன ஆகணும்? இன்ஃபைனைட் ஆகணும். ஓகே, அப்போ அந்த ட்ரிக் யூஸ் பண்ணலாம். h is equal to சரி k is equal to 1ன்னு வச்சு h is equal to infinite ஆகணும். இதான் ட்ரிக்கு, சரியா? இந்த ஆப்ஷன் கேன்சல் ஆகும். ஏன்? ஏன்னா 1 வச்சேன்னா உனக்கு 1/2ன்னு வரும், சரியா? ஸோ இது கிடையாது. பட் இந்த ரெண்டு ஆப்ஷன்லையுமே இன்ஃபைனைட் தான் ஆகுது. புரியுதா? நான் உளறிக்கிட்டு இருக்கேன்னா தனியா. A body of mass 60 gram experiences a gravitational force இவ்வளோ, ஃபீல்டு எவ்வளோன்னு கேட்குறேன். இதை விட ஈஸியான கொஸ்டின் கிடைக்காது. ஆனால் இதுலேயும் தப்பு பண்ணிட்டு வந்துடாதீங்க. ஏன்னா ஃபோர்ஸ் அப்பான் மாஸ் கிராமில் கொடுத்துருக்கான். நீ டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணி இந்த ஆன்சர் மார்க் பண்ணக்கூடாது.
கிலோகிராமா மாற்றணும். இதை மட்டும் சால்வ் பண்ணு. எத்தனை பேர் இருக்கீங்க லைவ்? ஓகே, ஆப்ஷன் பி. அதுக்குள்ளே ஒரு பாப்பா சொல்லிட்டா. எத்தனை பேர் இருக்கீங்க லைவ்ல? டூ 8 எப்படி ஆச்சு? ஹாய் சார், திஸ் இஸ் அனிருத். ஹாய் அனிருத். சரி, இது ஒன்றும் இல்லை, இது கேன்சல் பண்ணு. இந்த வேல்யூ 2 டைம்ஸ் ஆகும். அப்போ 100 2 டிவைட் பண்ணால் 50. In a gravitational field, the gravitational potential is given by V ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க. உங்கள்கிட்ட கிராவிடேஷனல் ஃபீல்டு கேட்குறான். ஈயோட ஃபார்முலா என்ன? மைனஸ் டிவி பை டிஆர். இந்த மாதிரி ஃபார்முலா நாங்கள் கிராவிடேஷனல் லெசனில் படிக்கிறேன்னு சொல்லாத, ஓகேவா? ஓகே, நான் யோசிக்கிறேன் ரூபன் எதுக்கு 8ன்னு ஆன்சர் கொடுக்குற ஆப்ஷனில் எதுவுமே இல்லைன்ட்டு. ஓகே, இப்போ தான் புரிஞ்சு லைவ்ல 8 பேர் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு. இப்போ இந்த ஃபார்முலா எங்களுக்கு கிராவிடேஷன் லெசனில், இது எலக்ட்ரோஸ்டாட்டிக் லெசனில் இருக்கிற ஃபார்முலா, ஓகேவா? மைனஸ் டிவி பை டிஆர். வியோட வேல்யூனா கே பை எக்ஸ். அப்போ மைனஸ் கே பை எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன். 1 பை எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன கிடைக்கும் உனக்கு? மைனஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயர்னு கிடைக்கும். ஆமாவா இல்லையா? மைனஸ் 1 பை எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் 1 பை எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயர். எப்படின்னா நல்லா பாரு, 1 பை எக்ஸை நீ எக்ஸ் பவர் மைனஸ் 1ன்னு எழுதலாம். அப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்ப என்ன பவரை தூக்கி முன்னாடி போட்டுருவேன், பவரை 1ஆல் குறைச்சிருவேன். அப்போ மைனஸ் 1 எக்ஸ் பவர் மைனஸ் 2, அதாவது மைனஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயர். அப்போ கே பை எக்ஸ் ஸ்கொயர். இந்த இடத்துல எக்ஸோட வேல்யூ என்ன கொடுத்துட்டாங்க? எக்ஸோட வேல்யூ 2ன்னு கொடுத்துருக்காங்க. 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிடு. 2 ஸ்கொயர் என்ன? 4. ஓகே, இந்த இடத்துல மைனஸ் கே பை 4 இருக்குது, ஒரு தடவை செக் பண்ணிக்கோ. ஓகே, two bodies of mass m and 9m are placed at a distance r. The gravitational potential on the line joining the body where gravitational field equal to 0. Gravitational field equal to 0 ஆகணும். மாஸ் எப்படி இருக்குது? ரெண்டுமே பாசிட்டிவ், கரெக்டா? ரெண்டுமே பாசிட்டிவா இருந்தா எந்த இடத்துல 0 ஆகும்? ரெண்டு பேருக்கு நடுவில் 0 ஆகும். அதோட ஃபார்முலா என்ன? r by root of n plus 1. 1 பாசிட்டிவ் 1 நெகட்டிவா இருந்தா ரூட் ஆஃப் n மைனஸ் 1. என்ன சார் இங்கே பாசிட்டிவ் நெகட்டிவ் பேசுங்க? மாஸ் பாசிட்டிவ், நான் சார்ஜை வச்சு சொல்கிறேன், சரியா? ஏன்னா இந்த கான்செப்ட் நீங்கள் அங்கே யூஸ் பண்ணலாம். பட் டிஃப்ரென்ஸ் என்ன வரும்? சார்ஜில் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவாக இருக்கலாம். அப்போ பாசிட்டிவாக இருந்தால் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணு. 1 பாசிட்டிவ் 1 நெகட்டிவாக இருந்தால் இந்த இடத்துல மைனஸ் போட்டுக்கோ. இந்த ரூட் ஆஃப் n என்னது? இந்த n பார்த்தீங்கன்னா ரெண்டு மாஸோட ரேஷியோ. அப்போ 9. ரூட் ஆஃப் 9 என்ன? ரூட் ஆஃப் 9 வந்து 3 plus 1 which is equal to 4. புரியுதா? எனி டிஃபிகல்ட்டி இல்லை. ஸோ 1/3 போட்டிங்கன்னா 4 3. அதே வந்து நீங்கள் உல்டாவாக போட்டீங்க, நீங்கள் இப்படி போட்டிங்கன்னா இல்லை, இப்போ நான் வந்து பெரிய மாஸ் பை சின்ன மாஸ், அப்போ பெரிய மாஸ் பை சின்ன மாஸ் போட்டால் எனக்கு ஆன்சர் வந்து டிஸ்டன்ஸ் வந்து ஸ்மால் மாஸ் கிடைக்கும், ஓகேவா? நீ இப்படி போடுற n is equal to உல்டாவாக போட்டானா உனக்கு இப்படி கிடைக்குமா? 1/9 கிடைக்கும். இந்த வேல்யூ m, இந்த வேல்யூ 9m, ரெண்டுத்தையும் மாற்றி போட்டானா 1:9 கிடைக்கும். அந்த கேஸில் நீ இது அப்ளை பண்ணுறேன்னு சொன்னால் 1/3 + 1 எல்சிஎம் எடுத்தனா இப்படி கிடைக்கும். இப்போ இந்த வேல்யூ எங்கேருந்து கிடைச்சிருக்குது? பெரிய மாஸ்லேருந்து. நீ பிக் பை ஸ்மால்னு போட்ட, அப்போ கீழே ஸ்மால் மாஸ் இருக்கா, அப்போ டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஸ்மால் சார்ஜ் கிடைக்கும். நீ கீழே பிக் மாஸ் போட்டேன்னா டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த பிகர் மாஸ் கிடைக்கும். அப்போ நான் ஸ்மால் மாஸ் போட்டது ஸ்மால் மாஸ்லேருந்து இருக்க டிஸ்டன்ஸ் கிடைச்சிருச்சு. இப்போ என் வேலை என்ன? பொட்டென்ஷியல் கேட்குறான். பொட்டென்ஷியல் ஃபார்முலா என்ன? மைனஸ் ஜிஎம், எவ்வளோ மாசு? எம். எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது? r/4. r/4. ரெண்டாவது மாசு ஜிஎம், மாஸோட வேல்யூ என்ன? 9m. எவ்வளோ தூரத்தில் இருக்குது? நல்லா பாரு, டோட்டல் டிஸ்டன்ஸ் r, ஒரு மாஸ் 9, r/4 டிஸ்டன்ஸில் இருக்குது. இன்னொரு மாஸ் 3r/4 டிஸ்டன்ஸில் இருக்குது. 3r/4 மேலே போயிடும். நீ இப்படி தான் கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. டோட்டல் டிஸ்டன்ஸ் ஆர்னு தெரியும். ஒரு மாஸ் வந்து r/4 இருந்தால் இன்னொரு மாஸ் எவ்வளோ தூரத்தில் இருக்கும் சப்ராக்ட் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த வேல்யூ இதோட கேன்சல் பண்ணிடு, 3 கிடைக்கும். ஓகேவா?
அப்போ இது மைனஸ் 4 gmm/r மைனஸ் 12 gmm/r ரெண்டுத்தையும் சேர்த்தனா மைனஸ் 16 gmm/r. இதுதான் உங்க ஆன்சர். அவன் என்ன கேட்டிருக்கான்? பொட்டென்ஷியல் கேட்டிருக்கான். நான் வந்து எனர்ஜி கண்டுபிடிச்சிருக்கேன். சாரி, பொட்டென்ஷியல்னா ஒரே ஒரு மாஸ் இருக்கும், எனர்ஜினா 2 மாஸ் இருக்கும். A satellite is orbiting just above the surface of Earth with period t. If d is the density of the Earth and g is the universal constant, அப்ப இது என்ன? இதனை டைமென்ஷன் அனாலிசிஸ் வச்சு சொல்லிடலாம். புரியுதா இல்லையா? இல்லைனா சால்யூஷன் தான் வேணும்னா நல்லா பாரு, ஒரு ஆப்ஜெக்ட் சுத்திக்கிட்டு இருக்குது, எதனால? கிராவிட்டினால. அப்ப gmm/r² is equal to m omega square r. கரெக்டா? இப்ப gmm இந்த r இங்க கொண்டுனா r³ ஆயிருமா? இந்த மாஸ், இந்த குட்டி m இந்த குட்டி m கேன்சல் ஆயிருச்சு. எது? இது கேன்சல் ஆயிருச்சு. ஒமேகா ஸ்கொயர் எப்படி எழுதலாம்? 2π டைம் பீரியட் ஹோல் ஸ்கொயர். புரியுதா? இப்போ அவன் கொஸ்டின் இன் டர்ம்ஸ் ஆஃப் எதுல கேட்கறான்? டென்சிட்டில கேட்கறான். இப்போ நல்லா பண்ண என்ன பண்ண போறேன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. 4/3πr³ சேர்த்தா இது என்ன ஆயிரும்? வால்யூம் ஆயிரும். 4/3πr³ போட்டா இது என்ன ஆயிருச்சு? வால்யூம் ஆயிருச்சு. ஆனா நம்ம இஷ்டத்துக்கு போடலாமா? போடக்கூடாது. அப்ப என்ன பண்ணணும்? இந்த இடத்துல போட்டீங்கன்னா இந்த இடத்துலயும் போட்டுக்கோ. இப்ப பாரு, மாஸ் 4/3πr³ என்ன ஆயிருச்சு? வால்யூம். அப்ப மாஸ் பை வால்யூம் என்னன்னு போட்டுக்கலாம்? டென்சிட்டி. அப்ப g இன்டு டென்சிட்டிக்கு என்ன சிம்பிள் யூஸ் பண்றோம்னா d. இந்த ஸ்கொயர் பண்ணா 4, இந்த 4 கேன்சல், அந்த பை இதோட ஒன்னு கேன்சல் ஆயிரும். அப்ப பை 3/t². இப்போ அவன் கேட்டது என்ன? 3π/gd. t² is equal to 3π/gd. முடிஞ்சு. t² தான் 3π/gd. இல்ல நான் என்ன பண்ணு? டைமென்ஷன் அனாலிசிஸ் பண்ணு. 1/g ஓட டைமென்ஷன் என்ன? m⁻⁻1 L³ t⁻⁻2. டென்சிட்டி என்னது? மாஸ் அப்பான் வால்யூம். வால்யூம் ஃபார்முலா என்ன? நல்லா பாரு, இந்த m இந்த m கேன்சல், இந்த L³ இந்த L³ கேன்சல், t⁻⁻2 மேல போயிடுச்சுனா t⁻+2 ஆயிரும். இதான் ஆன்சர். The escape velocity of a body on a surface of earth வந்து இவ்வளவு. The same body is projected upward with the velocity of இவ்வளவு. The velocity of the body at infinite distance. இதுதான் நான் வந்து கிராஷ் கோர்ஸ்ல தான் velocity at interstellar distance னு சொல்லியிருப்பேன். கரெக்டா? இன்டர்ஸ்டெல்லார்ல velocity எவ்வளவு இருக்கும்? இன்டர்ஸ்டெல்லார்னா என்ன? இங்க ஸ்பேஸ்ல. அப்ப இன்டர்ஸ்டெல்லார் வெலாசிட்டி வேணும்னா நம்ம அனுப்பின வெலாசிட்டி மைனஸ் எஸ்கேப் வெலாசிட்டியோட ஸ்கொயர். புரியுதா சார்? வால்யூம் L³ தானே. நல்லா பாருங்க, ஒரு சேட்டலைட் இஸ் ஆர்பிட்டிங் அபோவ் த சர்ஃபேஸ். பேசிக்கலி சேட்டலைட்ல நம்ம ஸ்பெரிக்கல் ஷேப்ல தான் அசியூம் பண்றோம். ஓகேவா? அதோட ரேடியஸ் வந்து r எடுத்திருக்கோம். ஓகே, அதனால வால்யூம் வந்து 4/3πr³ ஸ்பெரிக்கல் எடுத்திருக்கோம். இப்போ நல்லா பாருங்க, நம்ம எவ்வளவு வெலாசிட்டில அனுப்பியிருக்கோம்? 22.4. இந்த 22.4 என்ன? 2 × 11.2ன்னு எழுதுனா யாருக்காவது பிரச்சனை இருக்கா? ஏன் அப்படி எழுதுறேன்னா, ரெண்டுலமே 11.2 ஸ்கொயர் இருக்கு. அதை காமன் எடுத்தோன்னா 11.2 வந்துடும். ரூட்டுக்கு வெளியே 2 ஸ்கொயர்னா 4, இதோட வேல்யூ என்ன? 1 ஆயிரும். அப்ப 11.2 × √3. இதான் ஆன்சரா இருக்கும். இருக்கா? இருக்குது. Two particles A and B initially at rest move towards each other under the mutual force of attraction at an instant when the speed of A and B. நல்லா பாரு, இது ஆக்சுவலா இந்த லெசன்ல வந்திருக்க கூடாது. இந்த லெசன் போன லெசனோட क्वेश्चन. மியூச்சுவல் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன், எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எதுவுமே ஆக்ட் ஆகல அப்படின்னு சொன்னால் ஆன்சர் 0. புரியுதா? அப்ப நம்ம இவ்வளோ क्वेश्चन சால்வ் பண்ணோம். இவ்வளோ இன்னும் இருக்கா? சாரி, அவசரப்பட்டேன். நான் மணிப்பூர் வந்தோடனே முடிஞ்சுன்னு யோசிச்சேன். ஒரு क्वेश्चन மட்டும் இருக்கு. R is the radius of earth and G is the acceleration due to gravity on the surface. அப்ப டென்சிட்டி எப்படி இருக்கும்னு கேக்குறாங்க. சரியா? R வந்து ரேடியஸ் and acceleration due to gravity G. அப்ப G ஓட ஃபார்முலா என்ன? gm/r². அவனுக்கு எதில் வேணும்னு கேட்குறான்?
அவன் கேட்குறது எனக்கு இந்த வேல்யூ இன் டர்ம்ஸ் ஆஃப் டென்சிட்டியில் வேணும். அப்போ டென்சிட்டி கொண்டு வரணும்னு சொன்னால் நம்மளுக்கு மாஸ் அப்பன் வால்யூம் கொண்டு வரணும். நான் இந்த இடத்துல ஆர் ஸ்கொயருக்கு பதில் ஆர் கியூப்னு மாற்றினா தான் நான் என்ன எழுத முடியும். இது வந்து பாரு 4π3. நான் என்ன பண்ணுறேன்ட்டு புரியுதா? ரெண்டு சைடுமே அதெல்லாம் மல்டிப்ளை பண்ணுறேன். ஏன் மல்டிப்ளை பண்ணுறேன்? அப்போ தான் மாஸ் அப்பான் வால்யூம் கிடைக்கும். அப்போ ஜி இன்டூ டென்சிட்டி. அப்போ டென்சிட்டி கேட்குறானா, டென்சிட்டி இங்கே வச்சுக்கிட்டேனா, டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு இந்த 3 மேலே வந்துடும் 3g/4πg இன்டூ ஆர். வேற என்ன ஃபார்முலா? டைமென்ஷனல் அனாலிசிஸ் யூஸ் பண்ணலாம். புரியுதா இல்லையா? டைமென்ஷனல் அனாலிசிஸ் நல்லா பாரு, என்னென்ன வேரியபிள் இருக்கு, ஜி இருக்கு ஆர் இருக்கு. எனக்கு டென்சிட்டி வேணும், எதுல இருந்து வேணும்? ஜி இருக்கு ஆர் இருக்கு. ஜியோ டைமென்ஷன் m⁻⁻1 l³ t⁻⁻2. இது என்ன lt⁻⁻2. இது என்ன எல். டென்சிட்டி என்ன சார்? மாஸ் பர் வால்யூம். நல்லா பாரு, மாஸ் கொடுக்கறது ஒரே ஒருத்தவனால மட்டும்தான் முடியும் இந்த ஜியால. ஆனால் இவன் எதில் இருக்கான்? மாஸ் இன்வெர்ஸ்ல இருக்கான். அப்போ கண்டிப்பா ஜி டினாமினேட்டர்ல தான் வருவான். ஜி டினாமினேட்டர்ல எத்தனை ஆப்ஷன்ல இருக்கான்? இதுல இல்ல, இதுல இல்ல. கரெக்டா? இப்போ நீ ஜி டினாமினேட்டர்ல போட்டேன்னா நம்ம டைமென்ஷனல் ஃபார்முலால கீழே என்ன வந்துருச்சு? ml³ t⁻⁻2. கரெக்டா இல்லையா? பிரச்சனை என்ன? எனக்கு l⁻⁻3 பாரு, இது ஆக்சுவலி l⁻⁻1. இந்த டேர்ம் மேலே போயிடுச்சுன்னா m ஆயிரும், எனக்கு கிடைக்குது. l⁻⁻3 ஆயிரும், கிடைக்குது. இங்கே t⁻⁻2 இருக்கு, எனக்கு t⁻⁻2 வரணுமா? வரக்கூடாது. அப்போ இந்த t⁻⁻2 கேன்சல் பண்ணுறதுக்கு வழி தேடணும். t⁻⁻2 யார்கிட்ட இருக்கு? இவன்ட்டு இருக்கு. நான் சப்போஸ் t⁻⁻2 இங்கே போட்டேன்னா இந்த t⁻⁻2 கேன்சல் ஆகுமா? ஆகாது. அப்போ நான் கண்டிப்பாக இந்த t⁻⁻2 எப்படி போடணும்? மேலே வர மாதிரி போடணும். அப்போ இந்த g எங்கே வருது? மேலே வருது. அப்போ ஜி மேலே வரணும். எந்த ஆப்ஷனில் வருது? இதுலையா இல்லை இதுலையா? இதில் தான் வருது. அப்போ நீ உடனே யோசிப்பேன், சார் ஜி மேலே வந்த உடனே ஒரு லென்த்துக்கு மேலே வந்துச்சு, அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம்? எல்லால டிவைட் பண்ணிடுறோம். அப்போ இது கேன்சல் ஆயிரும். இந்த எம் இன்வெர்ஸ் மேலே போச்சுன்னா எம் ஆயிடுச்சு, l⁻3 மேலே போச்சுன்னா l⁻3 ஆயிடுச்சு, மிச்சம் எல்லாம் கேன்சல் ஆயிடும். ஓகே, ஸோ அதனால் இப்போ கிராவிடேஷன் லெசன் நம்ம பார்த்தாச்சு. இப்போ உனக்கே புரிஞ்சிருக்கும் இந்த லெசனில் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அப்போ இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸை என்ன பண்ணுங்கன்னா எல்லா பிவைக்கும் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிடுங்க. இந்த ஷீட்டில் இருந்த என்னென்ன கொஸ்டின்லாம் சால்வ் பண்ணோமோ அந்த டாப்பிக்கில் இருக்கிற என்ன பண்ணு, எல்லா கொஸ்டின்ஸையும் சால்வ் பண்ணி பழகிடுங்க. ஓகேவா? ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருங்க. ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ நைஸ் டே.